எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நாம நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு. அதுல சமையல் அறையில நாம சமையல் செய்யக்கூடிய அறையில மாற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதை சொல்றோம், இன்ஷால்லா அதை கடைப்பிடிங்க. அதனுடைய பலன் நல்ல முறையில் வெகு சீக்கிரமாக அது தெரிய வரும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்ம சாப்பாடு செய்யக்கூடிய கிரேவி குழம்பு அது செய்யக்கூடிய பாத்திரம் மண் பாத்திரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெஸ்ட். நம்பர் 2, அதே போல் தண்ணீர், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரானது கேன் வாட்டர், ஏரோ வாட்டர், அதை விட பெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்பானையில் ஊற்றி அதில் இன்டேக், அதில் அந்த தண்ணியை வந்து குடிக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். நம்பர் 3, நாம் சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, அந்த உப்பு இந்த உப்பு என்னென்னவோ சொல்கிறாங்க, இப்போ அயோடைஸ்டு சால்ட்டு அது அதுன்னு சொல்கிறாங்க. பட் த பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்து ஹிமாலயன் சால்ட். ஓகே, அதில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால அந்த உப்பு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. 4வது விஷயம் எண்ணெய். சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் நாம் யூஸ் பண்ண வேண்டியது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், 4வது கடுகு எண்ணெய். ஓகே, ஸோ இதுலேயும் என்ன பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கடுகு எண்ணெயும் நல்லெண்ணெயும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியத்திற்கு உகந்தது. அதே போல் 5வது விஷயம், நம்ம இனிப்புக்கு சேர்க்கக்கூடிய சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் செஞ்சுட்டு நாட்டு சர்க்கரையை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள். ஓகே, ஸோ இது நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னாலே இதனுடைய பலனை வெகு சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஓகே, நம்ம ஆரோக்கியத்துக்கு மேலே அக்கறை இருக்கிறவங்க இந்த விஷயங்கள் சொன்னாலே போதும், அதை யூஸ் பண்ணுவாங்க. அக்கறை இல்லாத நபர்களுக்கு எவ்வளவு மணி நேரம் வீடியோ போட்டாலும் அது வந்து வீண். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், பலனை அனுபவிங்க. தேங்க்யூ.